உங்க லைஃப்ல எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்புற ஆளா நீங்க? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு காட்டுல ஒரு சோம்பேறி சிங்கம் நரிய பார்த்து சொன்னிச்சான், நீ எனக்கு சுவையான உணவு தேடி எடுத்துட்டு வா, இல்லன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல நரியும் உணவு தேடி போச்சான். அப்ப அங்க வந்த கழுதைய பார்த்து, சிங்கம் உன்னைய அடுத்த ராஜாவா ஆக்க முடிவு பண்ணிருக்காங்க, உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கூப்பிட்டுச்சான். கழுதையும் ரொம்ப சந்தோஷமா நரி கூட போனுச்சான். பயங்கர பசியில இருந்த சிங்கம் கழுதைய பார்த்தோன்னு உடனே வேட்டையாட அது மேல பாஞ்சுதான். எப்படியோ சிங்கத்துக்கிட்ட போராடி காது மட்டும் அடிபட்டு கழுதை தப்பிச்சு வந்துட்டான். நரி மறுபடியும் கழுதை கிட்ட வந்துச்சான். கழுதை உடனே, உன்னை எவ்வளவு நம்புறேன், நீ இப்படி ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்ல, உனக்கு இது கூட தெரியலையா, ராஜா உன் தலையில கிரீடம் வைக்கிறதுக்காக உன் காதை அறுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சு திரும்பியும் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். இந்த தடவையும் கழுதை தன்னோட வாழை மட்டும் இழந்துட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். இப்பவும் நரி வந்து கழுதை கிட்ட, இது கூட உனக்கு தெரியலையா, அரசர் உன்னைய சிம்மாசனத்துல அமர வைக்கிறதுக்காக உன் வாழை அறுத்து விட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். இந்த தடவை கழுதை போகும்போது சிங்கம் அதை கொன்னுட்டு நரி உடனே கழுதைய துண்டு துண்டா போட்டு சிங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போச்சான். உடனே சிங்கம் கேட்டுச்சான், கழுதையோட மூளை எங்க அப்படின்னு கேட்டுச்சான். நரி உடனே சொன்னிச்சான், அதுக்கு மூளை இருந்திருந்தா தடவை அடிபட்டோன்னு திரும்ப இங்க வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். இந்த மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் நிறைய இருப்பாங்க. நம்மளுக்கு நல்லது பண்றேன்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். உலகத்துல எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால எது நம்மளுக்கு நல்லதோ அதை நம்ம தான் யோசிச்சு செய்யணும்.